காணாமல் போயிட்டதாக சொல்லப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் தென்னந்தோப்பில் இருந்து சடலமாக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறார். வாலிபரின் பிறந்த நாளை இறந்த நாளாக்கிய கொடூர காப்பக நிர்வாகிகளின் மிரட்டல் கதை இது. பொள்ளாச்சி நடுப்புணி அடுத்த நாகூர் பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பு அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. கூடி நின்று வேடிக்கை பார்த்த மக்களை உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அடுத்த சில நிமிடங்களில் மின்னல் வேகத்தில் தோட்டத்திற்குள் நுழைந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்த தடம் தெரியாமல் சற்று நேரத்தில் வெளியே திரும்பியது. உள்ளே என்ன நடந்திருக்கும் என அனைவருக்குள்ளும் ஊடுருவிய சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கியது அங்கிருந்து வீசிய பிணவாடை. தென்னை மரங்களுக்கு நடுவே புதிதாக நடப்பட்ட ஒரு மனித உடலைதான் அவர்கள் அங்கே தோண்டி எடுத்திருக்கிறார்கள். அது ஒரு வாரத்திற்கு முன் காணாமல் போனதாக கூறப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபரின் உடல். அப்பாவி வாலிபரை கொன்று புதைத்துவிட்டு மாயமாகி விட்டதாக நாடகமாடி இருக்கிறது ஒரு கும்பல். இந்த பயங்கரத்தின் முழு பின்னணியையும் தெரிந்து கொள்ள செய்தியாளர் நடேசனை விசாரணை களத்தில் இறக்கினோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லை நகர் பகுதியில் இயங்கி வருகிறது யுத்திரா சேரிட்டபிள் டிரஸ்ட். தனியார் காப்பகமாக இங்கு பல மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த காப்பகத்தை பொள்ளாச்சியை சேர்ந்த கவிதா லட்சுமணன் உள்ளிட்ட சிலர் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு கோவை சோமனூர் அடுத்த மாதப்பூரைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகன் வருண்காந்தை இந்த காப்பகத்தில் சேர்த்திருக்கிறார். 23 வயதான வருண்காந்தை பாதுகாக்க மாதம் 40,000 ரூபாய் கட்டணமும் 1 லட்சம் ரூபாய் முன்பணமும் செலுத்தியுள்ளார். இந்த சமயத்தில் கடந்த 12ஆம் தேதியன்று வருண்காந்துக்கு பிறந்த நாள் என்பதால் அவருக்கு புத்தாடைகள் எடுத்து கொடுத்துவிட்டு பிள்ளையை பார்க்க வேண்டும் என காப்பக நிர்வாகியிடம் கேட்டிருக்கிறார் ரவிக்குமார். ஆனால் இப்போதுதான் கொஞ்சம் சேட்டை குறைந்திருக்கிறது, உங்களை பார்த்தால் மீண்டும் ஆரம்பித்து விடுவான் என கூறிய நிர்வாகிகள் ரவிக்குமாரை மகனை பார்க்க அனுமதிக்கவில்லை. இதனால் புத்தாடைகளை பார்சலில் அனுப்பி வைத்திருக்கிறார் ரவிக்குமார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதியன்று காப்பக நிர்வாகிகளிடம் இருந்து ரவிக்குமாருக்கு செல்போன் மூலம் ஒரு பூகம்பம் வந்திருக்கிறது. 15ஆம் தேதி அனைத்து குழந்தைகளையும் ஆழியார் பகுதிக்கு சுற்றுலா அழைத்து சென்றோம். அங்கே உங்கள் மகன் வருண்காந்த் காணாமல் போனதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த ரவிக்குமார் தனது உறவினர்களுடன் சென்று பல இடங்களில் தனது மகன் வருண்காந்தை தேடியுள்ளார். எங்கும் கிடைக்காததால் ஆனைமலை காவல் நிலையத்தில் வருண்காந்தை காணவில்லை என புகார் கொடுக்கப்பட்டது. இதுகுறித்து தனியார் காப்பக நிர்வாகிகளும் செய்தித்தாள்களில் வருண்காந்தின் படத்தை போட்டு காணவில்லை என அறிவித்துள்ளனர். ஆனால் வருண்காந்த் பற்றி எந்த தகவலும் இல்லை. இந்த சமயத்தில் காப்பகம் திடீரென மூடப்பட்டிருக்கிறது. காப்பக நிர்வாகிகளின் செல்போன் எண்ணும் சுவிட்ச் ஆஃப் ஆனது. இதனால் சந்தேகமடைந்த ரவிக்குமார் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் போலீசார் தனியார் காப்பகத்தை நடத்தி வரும் நிர்வாகிகள் கவிதா லட்சுமணன், ஷாஜி, கிரிராம், சதீஷ், காப்பக ஊழியர் ஷீலா உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். முதல்கட்ட விசாரணையில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரை தனியார் காப்பகத்தினர் ஆழியாருக்கு சுற்றுலாவே அழைத்து செல்லவில்லை என்ற விவரம் கிடைக்க அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இதில் ஏதோ மர்மம் இருப்பதாக அவதானித்த போலீசார் இந்த வழக்கின் விசாரணையை தீவிரப்படுத்தி
தலைமறைவாக உள்ள காப்பக நிர்வாகிகளை கைது செய்ய 8 தனிப்படைகள் அமைத்தனர். அதன்படி பொள்ளாச்சியைச் சேர்ந்த தனியார் காப்பக நிர்வாகி கிரிராம், திருவண்ணாமலையைச் சேர்ந்த நிதேஷ், பெதப்பம்பட்டியைச் சேர்ந்த ரங்கநாயகி, பொள்ளாச்சியைச் சேர்ந்த செந்தில் பாபு ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடந்த தீவிர விசாரணையில்தான் மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் கொன்று புதைக்கப்பட்ட பகீர் உண்மை வெளிவந்தது. வருண்காந்தின் குறும்புத்தனமும் சேட்டையும் அதிகமானதால் அவரை சமாளிக்க முடியாமல் காப்பகத்தில் சேர்த்திருக்கிறார் ரவிக்குமார். ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவரிடம் கருணை உள்ளத்தோடு அணுக வேண்டிய காப்பக நிர்வாகிகளோ அடி உதையை ஆயுதமாக கையில் எடுத்துள்ளனர். அப்படிதான் சம்பவத்தன்று வருண்காந்தின் பிறந்த நாள் என்பதால் அவர் அன்று காலையிலிருந்தே பெற்றோரின் வருகைக்காக காத்திருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் எதை செய்யக்கூடாது என்று காப்பக ஊழியர்கள் சொன்னார்களோ அந்த விஷயங்களை வருண்காந்த் தொடர்ச்சியாக செய்து தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் கிரிக்கெட் ஸ்டெம்ப், மரக்கட்டையால் அவரை அடித்து தாக்கி இருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அன்றிரவு காப்பகத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார் வருண்காந்த். பிறந்த நாள் அன்று வாலிபரை கொன்ற கூட்டம் உடலை ஒரு சரக்கு ஆட்டோவில் ஏற்றி நடுப்பணி பகுதியில் உள்ள காப்பக நிர்வாகி கவிதா லட்சுமணன் தோட்டத்திற்கு கொண்டு சென்று புதைத்திருக்கிறார்கள். சந்தேகம் வராமல் இருக்க அந்த இடத்தில் ஒரு மரக்கன்றையும் நட்டு வைத்துள்ளனர். வருண்காந்த் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் பெரிதாக பிரச்சனைகள் வராது என நினைத்துதான் அவர் மாயமாகிவிட்டார் என நம்ப வைக்க ஆழியார் சுற்றுலா நாடகத்தை அரங்கேற்றி உள்ளனர். ஆனால் போலீசாரின் விசாரணையில் உண்மைகள் அம்பலமாகிவிட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை கைது செய்துள்ள போலீசார் வருண்காந்த் உடலை புதைப்பதற்கு எடுத்து செல்லப்பட்ட சரக்கு ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் காப்பக ஊழியர்கள் பலருக்கும் தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி அவனோட பிறந்தநாள் அன்னைக்கு ட்ரெஸ் அனுப்பிச்சு நாங்கள் பார்க்க வரோன்னு சொன்னதுக்கு இல்லை வேண்டாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தை திரும்பி பிரச்சனை ஒன்றுக்கு ஆரம்பிச்சிருவா, அதனால் நீங்கள் பார்சல் அனுப்பிச்சுன்னு சொன்னாங்க. அவரும் பார்சல் அனுப்பிச்சி விட்டாருங்க. அனுப்பிச்சுட்டு அடுத்து 15ஆம் தேதி குழந்தை மிஸ்ஸிங் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆலியார் டேம் கூட்டிகிட்டு போனோம், ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக நிறுத்தினோம், அந்த இடத்துல குழந்தை மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் கிளம்பி உறவினர்களோடு எல்லாம் தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொலாவிட்டே இருந்தோம்ங்க. நேற்று நைட்டு தான் இந்த மாதிரி இவரை கொண்டுட்டாங்க, பையனை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிதுங்க. அதான் தெரிஞ்சதே மிக அதிர்விட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எல்லாருமே எங்கள் ஊர்லேருந்து எல்லாருமே அனைத்து கட்சி நண்பர்களும் சகோதரர்களும் எல்லாருமே வந்தாங்க. விசாரித்து பார்க்குற போது இந்த நடிப்புலி தோட்டத்தில் பாடி புதைச்சிருக்காங்கிற மாதிரி தகவல் தெரிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் அதை இங்கே இப்போ எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இப்போ எங்களுக்கு பாடி கொடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த பாடி நாங்கள் கொண்டு போகிறோம். இப்போ எங்கள் குழந்தைகளுக்கு வந்த நிகழ்வு என் மனசை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளை வளர்த்துறதே மிக கஷ்டமான காலத்தில் ஒரு மாதம் 40,000 ரூபா கட்டி அவருக்கு அந்த அளவுக்கு தொழிலீட்டுற அளவுக்கு உண்டான சக்தியும் இல்லைங்க. ஆனால் அதையும் மீறி தன்னோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து இந்த குழந்தையை நல்ல முறை கொண்டு வரணுங்கிறக்காக இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாருங்க. அவரோட முயற்சி தோற்று போனதுங்கிற விடங்க எங்கள் குழந்தை 25 குழந்தையை காப்பாற்றி இருக்குதுங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே இவ்வளோதான் பிரச்சனையாகிட்டு இருந்துருக்குதுங்க. அதனால் இது எங்களால் இதுக்கு மேலே எங்களுக்கு சொல்றதுக்கு மனசுல சக்தி இல்லைங்க. தலைமறைவாக இருக்கும் அவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அவர்கள் கைதான பிறகே வருண்காந்திற்கு நடந்தது போல வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பதும் தெரிய வரும். இந்த கும்பல் காப்பகம் நடத்துவதற்கு பின்னணியில் ஆர்கான் டிராபிக்கிங் அல்லது ஹியூமன் டிராபிக்கிங் போன்ற பின்னணி ஏதேனும் உள்ளதா என்கிற சந்தேகம் எழுந்திருப்பதால் அது குறித்தும் காவல்துறையினர் தீர விசாரிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.